வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் போக்குவரத்து கழகத்தில் முக்கியமான அறிவிப்பை வெளியிட இருக்கார். ஸோ முதல்வர் பிறந்தநாளாகிய இன்று சில முக்கியமான அறிவிப்பு மற்றும் நலத்திட்டங்களை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ முக்கியமான நலத்திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ முதல்வர் விஜய் அவர்கள் என்ன நலத்திட்டங்களை வெளியிடுவார் போக்குவரத்து கழகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அந்த ஓய்வூதியர்களுடைய நிலுவைத் தொகையை கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா இதை கொடுக்க போகிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசியில் 2026 ரிக்யூர்மெண்ட் அறிவிப்பு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாருங்க முதல்வர் பிறந்த நாள் அன்னைக்கு. அது மட்டுமே கிடையாது, 2025 டிசிசி உடைய பெண்டிங் நியமனங்கள். ஸோ டிசிசியில் பெண்டிங் நியமனங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த 850 பேருக்கு மேலே இருப்பவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வழங்க இருக்காருங்க. மேலும் பார்த்திங்கன்னா புதுசாக யாரெல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றி பயணம் திட்டத்தில் மகளிருக்கு அறிமுகம். ஸோ இந்த வெற்றி பயணம் திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாரு இன்றைக்கி. ஸோ வெற்றி பயணம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா மகளிருக்கு இலவசமாக தமிழகம் முழுவதுமே அனைத்து பேருந்துகள். ஸோ அனைத்து பேருந்துகள்லையுமே இலவசம். அரசு வழங்கக்கூடிய அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசன்ற அறிவிப்பை இன்று இல்லைனா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கொடுக்க போகிறாரு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் ஜாயின் பண்ண என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய விதிமுறைகள் என்ன, எப்படியெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் 25,000 ஊழியர்களுக்கு பெண்டிங்கில் உள்ள நிலுவைத் தொகைகள் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் 2026 ஆண்டிற்குண்டான ஒரு மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷனை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாரு அப்படின்ற தகவல் எல்லோருக்குமே வந்திருக்குங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இந்த தகவலை இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக வெளியிட போகிறாரு. இதற்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த டிஎன்எஸ்டிசியில் 2025 நடைபெற்ற டிசிசி நியமனங்களில் பல முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் சில முக்கியமான அறிவிப்புகளை அமைச்சர் அவர்கள் கலைந்துட்டுருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா முதல்வர் இதில் பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வழங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ மகளிருக்கு உண்டான இந்த வெற்றி பயணம் திட்டம். ஸோ அதிமுக ஆட்சியில் மகளிருக்கு நகர்ப்புற பேருந்துகளில் இலவசம் அப்படின்ற வழங்கியதை போல் தவேகாவுடைய ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதிகளை மிக பிரம்மாண்டமான வாக்குறுதி அப்படின்னா மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டம். மகளிர் அனைவருமே இந்த வெற்றி பயணம் திட்டத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பொழுது இந்த அறிவிப்பு வரும், எப்பொழுது நான் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயண முறையை மேற்கொள்ள முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக மகளிருக்கு உண்டான இந்த வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் துவக்கி வைக்க இருக்காரு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து டிஎன்எஸ்டிசியில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கண்டக்டர் லைசன்ஸை வாங்க முடியும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை காண்பித்து கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்கியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.